மனித குலத்தோடைய விண்வெளி சார்ந்த ஆய்வுகள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையும் கண்டுபிடிப்பா கருதப்படுறது நாசாவோடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிற அந்த ஒரு டெலஸ்கோப் தான். இந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை நாசா உருவாக்குறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது விண்வெளியில இருக்கக்கூடிய பல மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கிறதுக்காகவே இந்த ஒரு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்பை நாசா உருவாக்குனாங்க. இத விண்ணுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் பல ஆய்வுகளை இதை வச்சு பண்ணாங்க. அது பல சாதனைகளை படைச்சிருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா கடந்த வருஷம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் தன்னுடைய முதல் எக்ஸோ பிளானட் கண்டுபிடிச்சிருக்கு. அதாவது பூமியை போன்று இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருக்கு. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளானட் நம்ம பூமியோட ஒப்பிடும்போது பல விஷயங்கள் ஒத்து போகுது. எல்லாத்துக்கும் மேல அது ஹேபிட்டபிள் ஜோன்ல இருக்கு. ஒருவேளை அந்த கிரகம் தான் நம்ம ஃபியூச்சர்ல வாழ போற ஃபியூச்சர் எர்த்தா இருக்க போதா, அதாவது இரண்டாம் உலகமா இருக்க போதா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேகரிஷன் சேனல் இதை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். நம்மளுடைய நாசா விண்வெளிக்கு ஏகப்பட்ட சேட்டலைட் இதுவரைக்கும் அனுப்பியிருக்காங்க. அதுலயும் குறிப்பா வேற்று உலகம் எக்ஸோ பிளானட்டுகளை பத்தி ஆய்வு பண்றதுக்காகவும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காகவும் நிறைய சேட்டலைட்டுகள் அனுப்பப்பட்டிருக்கு நாசாவால். அந்த வகையில் நாசாவுடைய டிரான்சிஸ்டன்ஸ் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டலைட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சேட்டலைட் இந்த மாதிரி வேற்று உலகத்தை பத்தியும் வேற புது புது நட்சத்திரங்களை தேடியும் அது பயணத்தை தொடங்கிட்டு இருந்துச்சு. அதோட வேலையை சக்சஸ்ஃபுல்லா பார்த்துட்டு இருந்துச்சு. இதுவரைக்கும் ஏகப்பட்ட நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் அந்த சேட்டலைட் கண்டுபிடிச்சிருக்கு. அதுல போன வருஷம் 2023 இந்த சேட்டலைட் ஒரு நட்சத்திரத்தை கண்டுபிடிக்குது. அது ஒரு ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கறத அது உறுதிப்படுத்துது. அப்படி அந்த சேட்டலைட்டால கண்டுபிடிக்கப்பட்ட புது ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்துக்கு நம்ம நாசாவுடைய விஞ்ஞானிகள் LHS 475 அப்படிங்கிற அந்த பேர் வைக்கிறாங்க. அதை தொடர்ந்து எதுவும் கிரகங்கள் வள வருதா அப்படிங்கிற ஆய்வை அந்த சேட்டலைட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. பட் ஆனா அதால கண்டுபிடிக்க முடியல. உடனே இந்த மெசேஜை நம்ம விண்வெளியில சுத்திட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்புக்கு நாசாவோட விஞ்ஞானிகள் பாஸ் பண்றாங்க. ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உடனே அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ணி அந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் வள வருது அப்படிங்கிற விஷயத்தை டிரான்சிட் மெத்தட் மூலமா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உறுதிப்படுத்துது. தொடர்ந்து இரண்டாவது அப்சர்வேஷன்லயே இந்த மாதிரி அந்த நட்சத்திரத்தை ஒரு கிரகம் சுத்தி வருது. அந்த கிரகத்தோட அந்த வளிமண்டல அட்மாஸ்பியர்ல இந்த மாதிரியான காம்போசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸா சில விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை நம்மளுக்கு டேட்டாவா அனுப்பிச்சு வைக்குது. சோ இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆன ஒண்ணு, அதே நேரத்தில் அது விண்வெளியில பண்ணக்கூடிய சாதனை எந்த அளவுக்கு இருக்கு இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணமா இந்த கிரகத்தை கண்டுபிடிச்ச அந்த ஒரு விஷயத்தை வச்சு கூட நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆனா இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுனா ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அந்த LHS 475 அப்படின்னு சொல்லப்படுற அந்த நட்சத்திரத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது அந்த நட்சத்திரத்துடைய வெளிச்சம், அதாவது அதோட லைட் அப்படிங்கிறது 2 நாளைக்கு ஒருக்க மறைஞ்சு வர்றதை அந்த டெலஸ்கோப் அப்படிங்கறது நோட்டீஸ் பண்ணுது. சோ அதுக்கப்புறமா தான் டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திரத்தை சுத்தி ஒரு கிரகம் வலம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது. அப்படி அது சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்துக்கு LHS 475b அப்படிங்கிற அந்த பேர் வைக்கப்படுது. அந்த நட்சத்திரத்துக்கு LHS 475 அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அது சுத்தி வரக்கூடிய அந்த கிரகத்துக்கு LHS 47b அப்படிங்கிற பேர் சூட்டப்படுது. அந்த நட்சத்திரமும் ஒரு ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் தான். இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட கொஞ்சம் சின்னதா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய சூரிய குடும்பத்து பக்கத்திலேயே ஒரு ரெட் டுவார்ஃப் நட்சத்திரம் இருக்கு. அந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரத்தோட பேர் தான் பிளாஸ்மா சென்சாரி. இந்த பிளாஸ்மா சென்சாரியும் ஒரு பிளாஸ்மா சென்சார் B அப்படிங்கிற ஒரு கிரகம் கூட சுத்தி வருது. இந்த ரெட் டுவார்ஃப் நட்சத்திரங்கள் நம்மளுடைய அண்டத்திலே ஏகப்பட்டது இருக்கு. அப்படி ஏகப்பட்ட நட்சத்திரங்களை நம்ம இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இந்த இடத்துல சொல்லலாம். இதை தொடர்ந்து அந்த LHS 475 அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய அந்த கிரகம் LHS 475b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகம் அப்படிங்கிறது ஒரு ராக்கி பிளானட் அப்படிங்கிற விஷயத்தை நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாயு கிரகங்களான வியாழன், ஜூபிட்டர் மாதிரி அது ஒரு கேஸ் பிளானட் இல்ல, அது பாறை கிரகம், ஒரு பாறை உலகம் கூட வச்சுக்கலாம். சோ அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாசா விஞ்ஞானிகள் அதை உறுதிப்படுத்துறாங்க. நம்ம பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்த கிரகத்தோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். சயின்டிஸ்டுகள் இதுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா இந்த LHS 475b அப்படிங்கிற இந்த கிரகம் நம்ம பூமியோட சைஸுக்கு 99% ஒத்து போகிறதா சொல்றாங்க. வெறும் ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான் நம்ம பூமியோட கொஞ்சம் சிறுசு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பூமி மாதிரியே ஒரு ராக்கி பிளானட் பூமியோட சைஸுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா 99% இருக்கு. அப்போ இந்த கிரகத்துல உயிர்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம்
அதோடைய நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு ரெட் வார்ப் நட்சத்திரம். பொதுவாக இந்த மாதிரியான ரெட் வார்ப் நட்சத்திரங்களை சுற்றி வரக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கமாகவே சுற்றி வந்துட்டு இருக்கும். அப்படி சுற்றி வந்துட்டு இருக்கும் போது அதோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமியை விட அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் அப்படிங்கிறது நம்ம பூமியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட 100 டிகிரி அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பூமியை விட 100 டிகிரி அதிகமான வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரகம் பயங்கர சூடான ஒரு கிரகம் தான் போல. இதை தாண்டி பாத்தீங்கன்னா இந்த கிரகம் அப்படிங்கிறது அதோடைய நட்சத்திரம் அதோடைய சூரியனை 2 நாள்லயே சுத்தி வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த கிரகத்தை வந்து கண்டுபிடிக்கும் போது அது 2 நாளைக்கு ஒருக்க தான் அதோட சூரியனை வந்து மறைக்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த டிரான்சிட் மெத்தட் மூலமா இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கிரகம் 2 நாளைக்கு ஒருக்கே அது வந்து சுத்தி வந்துருது மொத்த சூரியனையுமே. இதை வச்சு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா மேபி இந்த ஒரு காரணத்தினால அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியன் அந்த ரெட் வார்ப் நட்சத்திரத்தோட டைடலா லாக் ஆயிருக்கலாம் அப்படி சொல்றாங்க. எப்படி நம்மளுடைய பூமியோட சேர்ந்து நம்ம நிலவு அப்படிங்கிறது டைடலா லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு இருக்கோம், அதே மாதிரி மேபி இந்த ஒரு கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனோட சேர்ந்து டைடலா லாக் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது பக்கத்துலயே இருக்குல்ல, அது ஒரு ரீசன் தான். இப்படி அந்த கிரகம் அதோட சூரியனோட டைடலா லாக் ஆயிருக்கிற பட்சத்துல அது எப்பவுமே ஒரு பக்கத்தை வந்து சூரியனை பார்த்தே இருக்கும், இன்னொரு பக்கம் சூரியனை பார்க்காம இருக்கும் நம்மளுடைய நிலவு மாதிரி. இந்த ஒரு ரீசன்னால அந்த கிரகத்தோட ஒரு பக்கம் சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்கம் அப்படிங்கிறது எப்பவும் சூடா இருக்கலாம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா கோல்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அந்த சூரியனை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒரு பக்கம் இருக்கிறதுனாலையும் இன்னொரு பக்கம் வந்து சூரியனை பார்க்காம இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க. அண்ட் இதை தாண்டி இந்த ரெட் வார்ப் நட்சத்திரங்கள் பொதுவாகவே அதுல இருந்து அதிகப்படியான சோலார் பிளாஸும் ரேடியேஷன் அப்படிங்கிறது வெளியாகும். அந்த அதிகப்படியான சோலார் பிளாஸும் ரேடியேஷன் அப்படிங்கிறது இந்த கிரகத்தை வந்து அதிகமா பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதன் காரணமா அந்த கிரகத்தோட வளிமண்டலம் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வலிச்சு எடுக்கப்பட்டிருக்கலாம், தொடர்ச்சி மொத்தமா காலி செய்யப்பட்டிருக்கலாம் அந்த அதிகப்படியான ரேடியேஷன் அண்ட் சோலார் பிளாஸ்னால அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெட் வார்ப் நட்சத்திரங்களால அதிகப்படியான வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் வந்து வெளிப்படுத்த முடியாது. இதை வச்சு பார்க்கும் போதும் இந்த கிரகத்திற்கு அதிகப்படியான வெப்பமும் வெளிச்சமும் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஆனா அந்த சூரியன்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த அதிகப்படியான ரேடியேஷன் சோலார் பிளாஸால இந்த கிரகம் பாதிப்பு அடைஞ்சிருக்கலாம், பாதிப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ் பண்றாங்க சயின்டிஸ்ட்கள் எல்லாருமே. அப்ப இந்த கிரகத்துல சுத்தமா வளிமண்டலம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதா, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது சும்மா கெஸ் தானே சொல்றாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்கு எதுவும் வந்து முயற்சிகள் நம்ம விஞ்ஞானிகள் சயின்டிஸ்ட்கள் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் மூலமா ஒரு சின்னதா ஒரு விஷயத்தை வந்து நாசா விஞ்ஞானிகள் பண்ணியிருக்காங்க. அந்த கிரகத்துல வளிமண்டலம் இருக்கா, அந்த வளிமண்டலம் என்ன மாதிரியான விஷயங்களோட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்ட்ரோகிராப்ஸ் மூலமா ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் வந்து இந்த கிரகத்துல வந்து பண்ணிருக்காங்க. அந்த கிரகத்துல வளிமண்டலம் இருக்கா, அந்த வளிமண்டலம் என்னமா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பொதுவாகவே அந்த ஸ்பெக்ட்ரோகிராப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்து மூலமா நம்ம பூமி மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டா அதுல வளிமண்டலம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை அந்த ஒரு விஷயத்து மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சோ அதே விஷயத்தை இங்கே ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சோ அது சம்பந்தமா ஒரு சார்ட்டையும் நாசா வந்து வெளியிட்டாங்க. சோ ஒரு சின்னதா ஒரு அப்சர்வேஷன் பண்ணோம், அந்த அப்சர்வேஷன் மூலமா இந்த ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைச்சிச்சு சொல்லிட்டு இந்த சார்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த சார்ட்டை நீங்க வந்து கொஞ்சம் தெளிவா பாத்தீங்க அப்படின்னா அதுல கிரீன் கலர் லைன் இருக்குல்ல, சோ அது மீத்தேன் மாலிகூல்ஸ் அதிகமா இந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் செய்யுது. சோ மீத்தேனுக்கு அடுத்தபடியா அந்த வயலட் கலர் லைனை வந்து நீங்க வந்து அதிகமா இருக்கிறது இந்த கிராஃப்ல பார்க்க முடியும். சோ அது வேற ஒண்ணும் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலத்துல அதிகமா இருக்கு மீத்தேனுக்கு அடுத்தபடியா அப்படிங்கறத அந்த கிராஃப்ல காட்டுது. சோ எல்லோ கலர்ல அந்த நீளமா ஒரு கோடு போயிட்டு இருக்கு, அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிரகத்துல வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்ல அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஒரு எல்லோ லைன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காட்டுது. நெக்ஸ்ட் ஒயிட் கலர்ல டாட் டாட்டா ஏதோ இருக்குது அப்படின்னு கேட்பீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, என்ன மாதிரியான மாலிகூல்ஸ் வந்து அதோட அந்த வளிமண்டலத்தில் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியாததுதான் அந்த ஒயிட் கலர் டாட் டாட்டா இருக்கிறது எல்லாமே. சோ அது என்ன மாலிகூல் அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த கிரகத்தோட அந்த வளிமண்டலம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம இன்னும் நிறைய அப்சர்வேஷன் மூலமா பண்ணா மட்டும் தான் அதை வந்து கன்ஃபார்ம் செய்ய முடியும். இதை வச்சு நம்மளால அந்த வளிமண்டலம் இருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்த முடியாது. ஏன்னா அந்த எல்லோ கலர் லைன் அப்படிங்கிறது வளிமண்டலம் இல்ல இந்த கிரகத்துல அப்படிங்கறது தான் உறுதிப்படுத்துது. சோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கிரகத்துல வளிமண்டலம் இல்லாம இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. மேபி இருந்துச்சு, பாசிபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமா இருக்குல்ல, இந்த கிராஃப்ல பார்க்கும்போது தெரியும் அந்த வயலட் கலர் லைன் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. சோ கார்பன் டை ஆக்சைடால இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது இங்க இருக்கலாம். நம்ம வீனஸ் பிளானட்ல எப்படி கார்பன் டை ஆக்சைடுனால ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒரு திக்கான வளிமண்டலம் இருக்கோ அதே மாதிரியான ரொம்ப அடர்த்தியான மேகங்கள் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது இந்த கிரகத்தில் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா மீத்தேன் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது டைட்டன் நிலவு இருக்கு பாத்தீங்களா, டைட்டன் நிலவுடைய அந்த வளிமண்டலம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மீத்தேனால கவரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படிங்கிறது அந்த டைட்டன் நிலவுக்கு இருக்கு. மீத்தேன் ஆறுகள்லாம் அந்த டைட்டன் நிலவுல ஓடும்னா பாத்துக்கோங்களேன். சோ அப்படிப்பட்ட டைட்டன் நிலவு மாதிரி இந்த கிரகத்திலையும் அந்த மீத்தேன் வளிமண்டலம் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா இது கூட கன்ஃபார்ம் இல்ல. இன்னும் சில அப்சர்வேஷன் மூலமா நம்ம வந்து சில ரிசர்ச்
ரிசர்ச் பண்ணால் மட்டும்தான் இந்த கிரகத்தில் என்ன மாதிரியான வளிமண்டலம் இருக்கு, ஒருவேளை வளிமண்டலமே இல்லையா அப்படிங்கிறத நம்மளால உறுதிப்படுத்த முடியும். ஸோ அப்படி இன்னொரு அப்சர்வேஷன் பண்ணி இந்த கிரகத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறோம், அதுவும் குறிப்பாக அந்த வளிமண்டலங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அந்த வளிமண்டலம் டைட்டன் நிலவு மாதிரி ஒரு மீத்தேன் வளிமண்டலமாக இருந்துச்சு அப்படின்னா இது இரண்டாம் டைட்டன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்ம இரண்டாம் உலகம் சொல்ல முடியாது. ஸோ டைட்டன் நிலவுக்கு எப்படி வந்து மீத்தேனால வளிமண்டலங்கள் இருக்கோ அதேமாதிரி இது வளிமண்டலமும் மீத்தேனால இருந்துச்சுன்னா இரண்டாம் டைட்டன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை கார்பன் டை ஆக்சைடால இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் செய்யறோம் அப்படின்னா ஸோ இது எர்த் 2.0 அப்படின்னு சொல்ல முடியாது. வீனஸ் மாதிரி இருக்கிற காரணத்தினால வீனஸ் 2.0 அப்படின்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எதிர்காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டாவது அப்சர்வேஷன் மூலமா நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதை வச்சு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஃபைனலா LHS 475b அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த கிரகம் அதோடைய சூரியனோட டைடலா லாக் ஆயிருக்குல. ஸோ டைடலா லாக் ஆயிருக்கனால ஒரு பக்கத்தை எப்பவுமே வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து சூரியனை பார்க்காமே இருக்கும். ஸோ அந்த ஒரு பகுதி வந்து கூலிங் ஆகும், இன்னொரு பக்கம் வந்து சூரியனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகுதி சூடா இருக்கும். இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட ஒரு பகுதியை வந்து ட்வைலைட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் மேபி வந்து இந்த உயிர்கள் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படி வந்து உயிர்கள் இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம பூமியில இருந்து கிட்டத்தட்ட 41 ஒளி ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உயிர் அப்படிங்கிற ஒரு பெருமையை இந்த கிரகத்து மூலமா நம்ம வந்து படைக்கலாம். ஸோ இது சம்பந்தமான அந்த ஆய்வுகள் தொடர்ந்து நடத்தப்படும், அந்த அப்சர்வேஷன் எல்லாம் நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாசா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல எதிர்காலத்தில் பார்க்கலாம் என்ன மாதிரியான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு. இது இரண்டாம் உலகம் தான் அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்க போதா, இல்லாட்டி வீனஸ் 2.0 இல்லாட்டி இன்னொரு டைட்டன் நிலவு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிரகமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கட்டாயம் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் மறந்துடாதீங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே லைக் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பை பாய்.